ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. 2025ல் எந்த மூவிஸ்க்குமே நான் ரிவ்யூ வீடியோ போடல. ஜஸ்ட்டு ஸ்டேட்டஸு அப்புறம் உங்களுக்கு தனியாக மெசேஜ் அனுப்பிச்சதோட விட்டுட்டேன். லாஸ்ட்டாக போட்டது பார்த்தீங்கன்னா 2024ல் டாப் 10 மூவிஸ் தான் போட்டேன். ஸோ அட்லீஸ்ட் இந்த 2025க்கும் ஒரு டாப் 10 மூவிஸ் சொல்லிடலாம் அப்படின்னு தான் இன்றைக்கி இந்த வீடியோ போடுறேன். ஸோ இப்போ ஆரம்பிக்கலாமா? ஓகே, ஆரம்பிப்போம். இதில் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா ஓரளவு ஓகே டீசெண்டான இயர், நல்ல இயர்னு சொல்ல முடியாது. கொஞ்சம் டாப் 10 மூவிஸ் எடுக்க கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி தான் இருந்துச்சு. 1-2 படம் வேறு வழி இல்லாமல் ஆட் பண்ணி போட்டு விட்டுட்டோம். அதில் பார்த்திங்கன்னா இப்போ 10th இடத்துல பார்த்திங்க அப்படின்னா 10வது இடத்துல மெட்ராஸ் மேட்னி படம். ஸோ இதில் வந்து காளி வெங்கட் வந்து இப்போ மிடில் கிளாஸில் ஒரு அப்பானா எப்படி இருப்பாங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு பிள்ளைகளெல்லாம் வளர்த்து இது பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அப்படியே சத்யராஜ் ஒரு ரைட்டராக அவனை கேட்டு அந்த அவன் சொல்கிற மாதிரி அப்படியே எடுத்திருந்தாங்க. ஸோ காளி வெங்கட் ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. அப்புறமா அந்த ஒரு நாய் இறந்தப்போ அந்த சீனு கீதா கைலாசம் அங்கே போய் பேசுகிறது, ஸோ அந்த மாதிரி அது வந்து ஒரு மாயா நல்லா இருந்துச்சு, எமோஷ்னலாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்ம இதில் 10வது இடம். அப்புறமா 9வது இடத்துல இருக்கிற படம் டிஎன்ஏ. ஸோ டிஎன்ஏல பார்த்தீங்கன்னாக்க அந்த இது பேபி கிட்னாப்பிங் பண்ணுற அந்த பாட்டி பார்த்தாலே அப்படியே பயங்கரமாக இருந்துச்சு. ஒரு த்ரில்லர் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அப்புறம் ஹீரோ வந்து அதர்வா, ஹீரோயின் நிமிஷா. ஸோ அவங்க 2 பேரோட ஆக்டிங்குமே நல்லா இருந்துச்சு. எக்ஸாம்பிள் இப்போ சீன் பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் அப்போ சீன் வந்து ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி இவன் வந்து நான் இவ்வளோ தான் மேரேஜ் பண்ணிக்குவேன், நான் பார்த்துக்கிறேன், யாரும் எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சப்போர்ட் பண்ணி அந்த ஒரு எமோஷ்னலாக ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. அந்த சீன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அப்புறமா முக்கியமாக அந்த ஒரு பேபி வந்து வேறு பேபியை வளர்த்துக்கிட்டு இருப்பா. அப்புறமா அந்த பேரண்ட்ஸ்க்கு அந்த பேபியை ரிட்டர்ன் பண்ணதுக்கு அப்புறமா அன்றைக்கி நைட்டுக்கே வந்து ஒரு சீன் இருக்கிற மாதிரி 2 பேரும் தான் மாறி மாறி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க அந்த சீனில். ஸோ இவ வந்து ஒன்று சொல்லுவா, போய் பார்ப்போமா அப்படின்பா, அப்புறம் இல்லை இருக்கட்டும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து 2 பேருமே சென்டிமெண்ட் எமோஷனல் பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க. ஓகே, ஸோ இந்த படம் வந்து நம்ம இதில் 9வது இடத்துல இருக்குது. அப்புறம் 8வது இடத்துல இருக்கிற படம் வந்து குடும்பஸ்தன். ஸோ மணிகண்டன் சொல்லவே வேண்டாம். ஸோ அந்த கேரக்டரில் இப்போ நம்மளே நம்ம வச்சு பார்க்கலாம். இப்போ திடீர்னு ஒரு எக்ஸ்பென்ஸ் வருதுன்னா இது எப்பட்றா நம்ம ஒரே அந்த வேலை இதெல்லாம் வந்து சால்வ் பண்ணி எப்பட்றா அப்படிங்கிற மாதிரி நமக்கே கேட்கத்தோம். ஸோ அந்த கேரக்டர் வந்து அப்படியே சூப்பராக மணிகண்டன் நடிச்சிருந்தோம். ஸோ அதில் அந்த மாதிரி ஒரு சீன் கூட வரும், அதுவுமே நல்லா இருந்துச்சு. மேக்ஸிமம் காமெடி, கொஞ்சம் மட்டும் எமோஷ்னல் வச்சு நல்லாவே எடுத்திருந்தாங்க. அப்புறமா அந்த ஒரு எமோஷ்னல் சீன் வந்து இந்த காசு எல்லாம் சம்பாதிச்சா தான் வந்து நான் இதான் வந்து நான் இல்லை அப்படின்னா இது வெறும் உடம்பு தான். ஸோ அந்த மாதிரி எமோஷ்னல் சீனுமே வந்து நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த குடும்பஸ்தன் படம் நம்ம இதில் 8வது இடம். அப்புறம் 7வது இடத்துல இருக்கிற படம் ஆண் பாவம் பொல்லாதது. ஸோ இந்த படத்துக்கு வந்து நிறையா மிக்சட் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. பட் ஸ்டில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா மெயினாக இது ஃபெமினிசம் அட்டாக் பண்ணல, சூடோ ஃபெமினிசம் அட்டாக் பண்ணுற மாதிரி தான் முக்கால்வாசி எடுத்திருந்தாங்க. ஸோ ஆண் பாவம் பொல்லாதுன்னு எடுத்துகிட்டு இதுலேயும் போய்கிட்டு பொண்ணுனா பாவம் அப்படின்னு எப்படி எடுப்பாங்க? ஸோ அந்த மாதிரி எடுக்க முடியாது. ஸோ அதனால் இதில் வந்து இந்த மாதிரி எடுத்திருந்தாங்க. அந்த காமெடியாகவும் ஒரு சீனு ட்ரெஸ் கோடை வச்சு. ஸோ இவன் வந்து ஒரு லுங்கியை கட்டிட்டு செருப்பை போட்டுட்டு போகிறது, அந்த சீன்லாம் வந்து செம காமெடியாக இருந்துச்சு. தேட்டரில் ஒரே கிளாப்ஸாக இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி நல்ல சீன் இருந்துச்சு. ஒரு சில இது அப்படியே காமெடியாக ஆரம்பித்து அந்த இன்டர்வலுக்கு முன்னாடி சீன் அப்படியே எமோஷ்னலாக போயிருந்துச்சு. ஸோ அதுவுமே நல்லா ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. இவங்க 2 பேர்த்தோட ஹீரோயின் அவங்க கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இந்த படத்தில், ஜோ மூவி மாதிரியே. அப்புறமா கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா அந்த ஆர்ஜே விக்னேஷ் லாயராக வர்றவன். ஸோ அவன் வந்து அந்த டயலாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஸோ அந்த கோட் சீனு செமையாக இருந்துச்சு. ஸோ ஆண் பாவம் பொல்லாது 7வது இடத்துல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா 6வது இடத்துல பார்த்திங்கனாக்கா காந்தா படம். ஸோ இந்த படம் வந்து ரொம்பவே இந்த இயரோட அண்டர் ரேட்டட் மூவின்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா ஒரு ஆக்டிங் கற்றுக்கிறவங்க எப்படி வந்து நடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கிளாஸே எடுத்திருக்காங்க படத்தில். நாங்கள் ஃபஸ்ட் வீக்கில் தான் போனோம். ஓகே, பட் அப்படியுமே எங்கள் தேட்டரில் ஒரு 40-50 பேர் தான் இருந்திருப்பாங்க. ஸோ ரொம்ப அண்டர் ரேட்டட். ஏன்னா இது துல்கர் சல்மான், அப்புறம் சமுத்திரக்கனி, பாக்கியலக்ஷ்மி போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. ஓகே, அந்த சீனு அவங்க சீன் படம் எடுக்கிற மாதிரியும் இருக்கும். ஸோ ரியல் லைஃப்பில் அவங்க சீனும் போட்டி போட்டு நடிச்சிருப்பாங்க. அப்புறம் ராணாவோட இன்வெஸ்டிகேஷன் பார்ட், அது வந்து கொஞ்சம் காமெடியாகவும் சீரியஸாகவும் கலந்து அப்படி இருக்கும். ஸோ காந்தா 6வது இடத்துல இருக்குது. அப்புறமா பார்த்திங்கன்னா 5வது இடத்துல பைசன். ஸோ பைசன் வந்து இது கொஞ்சம்
லீனியராக எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஸோ நான் லீனியர் எடுத்தோம் ஃபஸ்ட்டே வந்து இந்தியன் டீமில் விளையாடுற மாதிரி காட்டிட்டாங்க. ஸோ அதனால் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி எப்படியும் அங்கே தானே போகிறான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணுச்சு. பட் இருந்தாலுமே இவங்க துருவ் விக்ரமோட செகண்ட் மூவி நிறையா மூவிஸ் நடித்த மாதிரி அந்தளவுக்கு மெச்சூர்டாக சூப்பராக நடிச்சிருந்தான். ஓகே, அதுக்கப்புறம் இந்த மெயினாக அந்த பசுபதியோட கேரக்டரு அந்த லாஸ்ட்டில் வந்து பையனுக்காண்டி அவன் போலீஸ்கிட்ட கெஞ்சுற சீன்லாம் அது ரொம்பவே எமோஷ்னலாக நடிச்சிருந்தான். அதுக்கப்புறம் அந்த ஊருக்கு ஒரு சில தலைவர்கள் மாதிரி ரேஞ்சில் கேஸ்ட்டுக்கு அந்தந்த இது இருப்பாங்க. ஸோ அவங்களும் அவங்க சைடில் உள்ள நியாயம் அவங்கவுங்களுக்கு அவங்க நல்லவங்களாக இருக்காங்க. பட் என்ன சொல்கிறது, சூழ்நிலையினால் அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷாக இருக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து சூப்பராக ஹேண்டில் பண்ணி எடுத்திருந்தாங்க. ஸோ இந்த படம் வந்து 5 பைசன் 5th பிளேஸில். அப்புறமா 4th பிளேஸில் இருக்கிற படம் 11. ஸோ இது வந்து டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை பார்த்திங்கனாலே டைட்டில் வந்து ஆப்டாக வச்சுருக்காங்க அந்த மாதிரி. ஸோ ட்வின்ஸை வச்சு. ஸோ இந்த படத்தில் வந்து மெயினாக வந்து ப்ளஸ் பாயிண்ட்டே அந்த ஃப்ளாஷ்பேக். ஸோ ஃப்ளாஷ்பேக்கில் அந்த 2 பசங்க ட்வின்ஸ் பசங்க நடித்தது வந்து ரொம்பவே செம்மையாக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே நான் கரண்ட்டில் வந்து அவன் கொலை பண்ணுறது வந்து நியாயம் அப்படின்னு எல்லோரும் நினைக்கிற அளவுக்கு அந்த மாதிரி ஃப்ளாஷ்பேக் வந்து பவர்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த படத்தில். ஸோ இந்த படம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு 11. முக்கியமாக அதில் டயலாக்ஸ் நிறையா ஒரு சில டயலாக்லாம், அதாவது தப்பு பண்ணவனை மன்னிக்க சொல்கிறாங்க, தப்பை வந்து மறக்க சொல்கிறாங்க, என்னால் மன்னிக்கவும் முடியலை மறக்கவும் முடியலை அப்படின்னு ஹீரோ சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்பவே எமோஷ்னலாக சூப்பராக இருந்துச்சு படம். ஸோ இந்த 11 படம் என்னோடய இதில் 4th பிளேஸில் இருக்குது. அதுக்கப்புறம் 3rd பிளேஸில் இருக்கிற படம் டிராகன். ஸோ டிராகன் வந்து காமெடியும் இருந்துச்சு ப்ளஸ் எமோஷ்னல் ரெண்டையும் கலந்து பிரதீப் ரங்கநாதன் செம்மையாக நடிச்சிருப்போம், நல்லா இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் வந்து கொஞ்சம் அப்படியே விளையாட்டுத்தனமாக அப்படியே போகிற மாதிரி போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் இன்டர்வல் சீனில் எங்கே அவன் விட்டானோ படிப்பு வேண்டான்ட்டு அங்கேயே திரும்ப வர்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்திருந்தது எனக்கு செம்மையாக இருந்துச்சு. ஸோ இன்ட்ரோலுக்கு அப்புறம் செகண்ட் ஹாஃப் நான் என்னெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணேனோ அது எல்லாம் அப்படியே எடுத்திருந்தாங்க. ஸோ ஜஸ்ட்டு சும்மா ஊர் சுற்றிக்கிட்டு அப்படியே ஜாலியாக இருந்துட்டு அந்த மாதிரி படம் எடுத்திருப்பாயினோன்னு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தப்போ இல்லாமல் செகண்ட் ஹாஃபில் ஃபுல்லாகவே சின்சியராக சீரியஸாக படிக்கிறது. ஸோ அதில் அந்த அனுப்பாமா கேரக்டர் அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அப்புறம் கிளைமேக்ஸில் வந்து அவங்க அப்பா அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறது. ஸோ ஹானஸ்ட்டாக அவன் வந்து பேப்பரை மாற்றினதை ஒத்துக்கிட்டு மேரேஜே நிப்பாட்டினதுக்கும் இந்த மாதிரி தப்பு பண்ணாலும் நீ வந்து ஒருத்தன் வந்து தள்ளி விட்டுட்டு போயிட்டான். ஸோ அந்த மாதிரி என் பையன் இல்லைங்கிறப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அந்த எமோஷ்னல் சீன் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. ஓவராலாக அந்த டிராகன் படத்தில் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் அந்த மிஷ்கின் கேரக்டரு ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தான். மிஷ்கின் அந்த பிரின்சிபல் கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ எப்படி வந்து பசங்க வந்து நல்லா முன்னேறி வரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கிற ஒரு பிரின்சிபலு, அதை அந்த மாதிரி பசங்களை மாற்றுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத கரெக்டாக வந்து மிஷ்கின் சூப்பராக நடிச்சிருந்தார். ஸோ டிராகன் படம் என்னோட இதில் 3rd பிளேஸில் இருக்குது. ஸோ செகண்ட் பிளேஸில் மாரிசன். ஸோ மாரிசன் இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபகத் ஃபாசில் வடிவேலு கேட்க வேண்டாம் சூப்பராக நடிப்பாங்க. ஸோ ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஃபகத் ஃபாசில் தான் வடிவேலை ஏமாற்றி கூப்பிட்டு போகிறான்னு நினைப்போம். ஆனால் செகண்ட் ஹாஃபில் வடிவேலு தான் வாண்டடாக அவங்க கூட ட்ராவல் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சு அந்த இன்ட்ரோவல் பிளாக்கு செம்மையாக இருந்துச்சு. ரொம்பவே ரசித்து பார்த்தேன் அந்த படம். அதே மாதிரி ஃப்ளாஷ்பேக்லேயும் பார்த்திங்கன்னா அந்த சித்தாரா வடிவேலு போர்ஷன். சித்தாரா வந்து வடிவேல்கிட்ட வந்து சொல்லுவாள் அந்த மாதிரி வடிவேல் யாருன்னே தெரியாமல் அவள் சொல்லுவாள் அந்த மாதிரி அவங்களெல்லாம் தண்டனை கொடுக்கணும். அந்த சீனில் வடிவேல் ஆக்டிங்கு செம்ம கிளாஸாக இருந்துச்சு. அந்த ஃபீல் பண்ணுறது எல்லாமே அருமையாக இருந்துச்சு. அப்புறமா அந்த பழைய பாட்டு ஒன்று அதை ரீமிக்ஸ் பண்ணி போட்டிருந்தாங்க. அந்த நேற்று ஒருத்தரை பார்த்தோம் அந்த பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸோ இந்த படம் மாரிசன் செகண்ட் பிளேஸில் இருக்குது. ஓகே, அப்புறம் ஃபஸ்ட் பிளேஸில் என்ன படம் இருக்குன்னு ஓரளவு எல்லாருமே கண்டுபிடிச்சிருப்பீங்க. வேணும்னா பாஸ் பண்ணி கெஸ் கூட பண்ணி பார்த்துக்கோங்க. யூ வில் பி கரெக்ட். ஸோ ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற படம் டூரிஸ்ட் ஃபேமிலி. ஸோ இது எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் வராமல் படம் வந்து எல்லா மக்கள்லாம் போய் பார்த்துட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் போய் பார்த்த ஒரு நல்ல படம். ஓகே, ஸோ அதாவது இப்போ ஒரு காலனிலே வந்து எல்லாருக்கூடையும் நல்லா பழகுனா அவங்களுக்காண்டி அவங்க எப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா, ஸோ அப்படிங்கிறது சூப்பரான கிளைமேக்ஸில் முடிச்சிருந்தாங்க. அப்புறம் அந்த படத்தோட டைரக்டர் அவர் ஒரே சீன்லேயே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கு அதில் எடுத்து சூப்பராக நடிச்சிருப்பான். பயங்கர ஃபீலிங்ஸ் எல்லாம் கொடுத்து சூப்பராக நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பையன் எல்லா சீன்லேயுமே ஒரு எமோஷ்னல் சீனில் ஒரு ஃபைனலாக ஒரு காமெடிக்கு ஒரு டைலாக்கோ இல்லை ஒரு ஆக்ஷனோ பண்ணுறது ரொம்பவே ரசிக்க முடியாச்சு. ஸோ மெயின் ஹீரோவே இந்த படத்தில் அந்த பையன் தான் நம்ம சொல்லணும், மெயின் ப்ரோட்டாகனிஸ்ட்டை.
முக்கியமாக அந்த சீன் அவங்க அண்ணன் வந்து ஒரு சோகத்தில் இருக்கிறப்ப அந்த பாட்டு பழைய பாட்டு மம்மட்டியா பாட்டுக்கு டான்ஸ் ஆடி அது சிரிக்க வைக்கிறது தேட்ரு வந்து செம இதாக இருந்துச்சு, கிளாப்ஸாக இருந்துச்சு, லவுடு வைப்பாக இருந்துச்சு, செமையாக இருந்துச்சு. ஸோ இது வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி ஃபஸ்ட் ப்ளேஸில் இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்களே, நம்ம வீடியோ இதோட முடியுது. நான் இந்த இயருக்கும் எதுவும் படம் பார்த்துட்டு மேக்ஸிமம் ஒரு வீக்கெண்டாக ஒரு வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இல்லைன்னா ஸ்டேட்டஸ் அனுப்புவேன். ஸோ வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஹோப் 2026 டாப் 10 மூவிஸ்க்கு தான் டைரெக்டாக வீடியோ வராமல் நடுவில் படத்துக்கும் ரிவ்யூ சொல்லுவேன்னு நான் நினைக்கிறேன். லெட் அஸ் see. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. எல்லோரும் நல்லா இருங்க. ஹாப்பி நியூ இயர். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட டாப் 10 மூவிஸை கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது டாப் 10 மூவிஸ், அதுவும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.